இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கி டிஎஸ்டி பண்ணும்போது வெல்ல நம்ம சர்ஃபேஸில் ஃப்ளோ பண்ண விட்டுருப்போம். அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்க வெல்ல சடனாக ஸ்டாப் பண்ணி அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட். இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி உண்மையான ரிசர்வாயர் ப்ரெஷர் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரிசர்வாயரோட பெர்மிபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வெல்போரோட வால் ஃபார்மேஷன் டேமேஜ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுறதுக்கு, உண்மையான ரிசர்வாயர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கி டிஎஸ்டி ரன் பண்ணும்போது வெல் கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம வால்வை ஷட்டின் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இந்த டைமில் இருந்து நம்ம இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டோட டூரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது அந்த வெல்லு எப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன் எப்படின்னாக்கி வால்வு வந்து நம்ம ஷட்டின் பண்ணியிருப்போம் க்ளோஸ் பொசிஷனில். இந்த டைமில் ஃப்ளூயிட் வந்து சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோ ஆகாது, ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். சேம் டைம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஃபார்மேஷனில். இதோட கண்டிஷன் வந்து ஃபார்மேஷன் ப்ரெஷர் வெல்போர் ப்ரெஷரோட ஹையாக இருக்கும். எப்போ இந்த ரெண்டு ப்ரெஷரும் ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுக்கு ஆகக்கூடிய டைம் பீரியடை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட். இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டோட டூரேஷன் அப்படின்னு பார்த்தாக்கி நம்ம ஷார்ட் டெஸ்ட், நார்மல், அதுக்கப்புறம் டீப் வெல்ஸ்லையும் இந்த டெஸ்ட்டை 3 விதமாக கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தாக்கி ஃபியூ ஹவர்ஸ், நார்மலில் நம்ம 6 to 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிடும் நமக்கு. ஆனால் டீப் வெல்ஸ் அப்படிங்கும் பார்த்தாக்கி 24 to 72 ஹவர்ஸ் வரை நம்ம இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டுக்கு டூரேஷன் ஆகும். இதோட ரூல் என்ன அப்படின்னாக்கி ஃபார்மேஷன் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகுந்தட்டும் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுதோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம இதை மெஷர் பண்ணுவோம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெல்ல வந்து ஃப்ளோ பண்ணி டெஸ்ட் பண்ணுற நேரத்துலலாம் இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். வெல்லு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இதோட ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து சர்ஃபேஸ் லெவலில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சேம் டைமில் நம்ம ஷட்டின் வால்வ் ஓப்பன் பண்ணி ஃப்ளோவை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இந்த ஸ்டாப் பண்ணுற டைம் பீரியடை நம்ம 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பில்டப் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பில்டப் ப்ரெஷர் அப்படிங்கிறது வெல்போர் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபார்மேஷன் ப்ரெஷர். எப்போ இந்த வெல்போர் ப்ரெஷரும் ஃபார்மேஷன் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகுதோ அந்த டைமில் நமக்கு இந்த ஒரிஜினல் ரிசர்வாயர் ப்ரெஷர் வந்து எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும். இது ரெண்டு ஈக்குவலாக வந்துட்டும் நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். வெல்ல ஷட்டின் பண்ண உடனே ப்ரெஷர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போ அந்த ட்ரூ ரிசர்வாயர் ப்ரெஷர் ரீச் ஆகுதோ அது வந்துட்டு நம்ம இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு ரன் பண்ணுற மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி டிஎஸ்டி இல்லைனாக்கி ப்ரொடக்ஷன் டெஸ்ட் ரெண்டு டைம்லேயும் டெஸ்டர் வால்வ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி வெளில ஷட்டின் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஷர் கேஜ் ரெக்கார்டர்ஸ் வந்து நமக்கு டெஸ்டர் வால்வுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக தான் நமக்கு ஃபார்மேஷனில் நடக்கக்கூடிய ப்ரெஷர், டெம்பரேச்சர் எல்லாமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுதான் நமக்கு ப்ரெஷர் வித் டைம் பில்டப் கர்வை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பேக்கர் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேஷன் ஐசோலேட் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸில் உள்ள ப்ரெஷரை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இதன் மூலமாக வெல்போருக்குள்ள உள்ள ப்ரெஷர், சர்ஃபேஸில் உள்ள ப்ரெஷர், டெம்பரேச்சர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் பில்டப் டெஸ்ட். இப்போ பில்டப் டெஸ்ட் வந்து 2 டைப்பான பில்டப் டெஸ்ட் இருக்குது. ஷார்ட் பில்டப் டெஸ்ட், எக்ஸ்டெண்டட் பில்டப் டெஸ்ட். ஷார்ட் பில்டப் டெஸ்ட் வந்து குயிக்கான டேட்டா கொடுத்துரும், ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்டெண்டட் பில்டப் டெஸ்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ரிசர்வாயர் டேட்டா ஃபுல்லாக இதிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடக்கூடிய கீ டேம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கி நமக்கு வந்து ரிசர்வாயர் ப்ரெஷர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் ஃபைனல் ப்ரெஷர். நமக்கு நம்ம டெஸ்ட்டை வந்து ஃப்ளோ பண்ண விடும்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஷட்டின் வால்வை க்ளோஸ் பண்ண உடனே கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போ ரிசர்வாயர் ப்ரெஷரை ரீச் ஆகுதோ அப்போ நம்ம அதை ஃபைனல் ப்ரெஷரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுந்தட்டும் இந்த வெல் வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். பெர்மியபிலிட்டி இது எவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிசர்வாயர் ஃபார்மேஷன் வந்து அவ்வளோ பெர்மியபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அசியூம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை ஃபில் ஆகக்கூடிய டியூரேஷன் ப்ளஸ் குவான்டிட்டியை வச்சு நம்ம இதோட ப்ரொடக்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். ஸ்கின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கி இந்த வெல்போரோட வால்
எப்படி இருக்குது, ஃபார்மேஷன் டேமேஜ் ஆகுதா, இல்லைனாக்கி கொலாப்ஸ் இருக்கா, இல்லைனாக்கி பெர்மியபிலிட்டி ஹையாக இருந்து சாண்டு என்ட்ரி ஆகுதா வெல்போர்க்கில், இந்த மாதிரி உள்ளதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்கின் ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பில்டப் ப்ரெஷர் எதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ரிசர்வாயரோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பில்டப் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணுறோம். இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டோட ஒரு ரஃபான கிராஃப் ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ லேசா. இப்போ இது வந்து ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட்டோட கர்வ். இந்த கர்வில் இனிஷியல் ரிசர்வாயர் ப்ரெஷர் வந்து பிஐ, ஃபைனல் ரிசர்வாயர் ப்ரெஷரும் பிஆர். இதுதான் இந்த ரிசர்வாயர் ப்ரெஷரோட மேக்ஸிமம். இப்போ இதோட லெஃப்ட் சைடில் நமக்கு ப்ரெஷர் இருக்கும், பாட்டமில் நமக்கு வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருப்போம். வெளில ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரீடு வந்து நமக்கு இந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்காங்க, ஷட்டின் ப்ரீடு வந்து நமக்கு இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கு. இப்போ ரிசர்வாயர் ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு ஹையாக இருக்கும், வெளில ஓப்பன் பண்ணி சர்ஃபேஸில் ஃப்ளோ பண்ண விட்ட உடனே இந்த ப்ரெஷர் வந்து கிராஜுவலாக ட்ராப் ஆகி சடனாக ஒரு பொசிஷனுக்கு ரீச் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பையாக ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த பொசிஷன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசர்வாயரோட ஃப்ளோயிங் ப்ரெஷர். வெளில ஷட்டின் பண்ணும்போது இந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி நம்ம வெளில ஷட்டின் பண்ணுவோம். அந்த நேரத்தில் டைம்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிடுவோம். இதுதான் வெளில ஷட்டின் பண்ணக்கூடிய டூரேஷன் அண்ட் லொக்கேஷன். இந்த நேரத்தில் இருந்து நமக்கு ப்ரெஷர் பில்டப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகி எப்போ நமக்கு இந்த இனிஷியல் ரிசர்வாயர் ப்ரெஷரை ரீச் ஆகுதோ அந்த டைம் வர நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் ப்ரெஷர் பில்டப் கர்வ். இந்த கர்வை வந்து நம்ம இப்படி தான் ரீட் பண்ணுவோம். ஃபைனலாக ரிசர்வாயர் ப்ரெஷரை ரீச் ஆகி முடித்த உடனே அந்த இடத்துல நம்ம இந்த டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த வெளில ஷட்டின் பண்ணதுலேருந்து இந்த ஃபைனல் ரிசர்வாயர் ப்ரெஷரை ரீச் ஆக எடுத்துக்கிடக்கூடிய டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கி ஃபார்மேஷன் அந்த அளவுக்கு பெர்மியபிலிட்டியோடு தான் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ரிசர்வாயர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு இவ்வளவு டூரேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. இது பெர்மியபிலிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த டெஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 2-3 days வரை ரன் ஆகலாம். தேங்க்யூ.